சில பேர் இருக்கிறது இது எப்படி உடுறேன்னு தெரியாது, உடத்தான் இருக்கிறேன். எனக்கு இந்த மதுவோ இந்த சிகரெட்டோ இந்த கெட்ட பழக்கங்களோ இதெல்லாம் உடனும் உண்டிக்கிறேன். ஆனா பழவி ஒன்றும் செய்யலாம், என்ன செய்யறது? இந்த மாதிரி ஒரு வாலிபர் ஒரு ஆலிம்கிட்ட வந்தாராம் பத்துவாக்கே. அதுல எனக்கு ஒரு கோளாறு, சாராயம் குடிச்சு பழவிட்ட உடனும் உண்டு பாக்குற விட்டுக்கிறேலாம் இருக்குதே, என்ன பண்றது? இவரும் சொன்னாரு, நீ நாளைக்கு வா பத்துவா வந்துட்டாரு, இப்ப நான் டென்ஷனா பிஸியா இருக்கிறேன், நாளைக்கு வாண்டார். இந்த வாலிபரும் போனார். ஹஜ்ரத் முல்ல ஜனலுக்காக பாக்குறாராம், நாளைக்கு 2 மணிக்கு வர சொன்னவன் தூரத்துல வந்து கொண்டிருக்கிறாரா. வந்து கதவை தட்டினா ஹஜ்ரத் பேசாம உள்ளுக்கிட்டார். ஹஜ்ரத் என்ன செய்யறாரு, என்ன உடு உள்ளு கத்துறாரு, கதவை திறக்கிறாரு. இல்ல வாலிபர் முன்னால வாராரு, பின்னால வாராரு. ஹஜ்ரத்துடைய சத்தம் கூடுது, என்னமாவது அநியாயம் நடக்குதோ தெரியும். ஓங்க ஒரு கதவுக்கு ஒரு ஒத்த விட்டா கதவை உடச்சு கொண்டு போகுது. ஹஜ்ரத்தை பார்த்து ஆச்சரியம், ஒரு சூனை கட்டி பிடிச்சு கொண்டு என்ன உடுன்ற பின்னால போயிட்டார். வைத்தியம் அவளுக்கு. ஹஜ்ரத் பாக்குறாரு, என்ன இல்ல நீங்களே தூணை கட்டி பிடிச்சுக்கொண்டு என்ன விட மாட்டேங்கிறாய்னு சொல்லி கத்துறீங்களே, நீங்க கைவிட்டா அதை விட்டுட்டு போகுது. அப்படியா உட்காரு, தூணை பிடிச்சுக்கொண்டு என்ன விடுன்னு நான் சொன்னா எனக்கு பைத்தியக்காரன்றாய். ஆனா சாராயத்தை கையில நீதானே பிடிச்சு குடிக்கிறாய், அது என்ன விடுவதில்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கை இந்த பாவத்துக்கு பழகினது நீ தானே. அதுக்கு முன்னால பழகாமத்தாலே இருந்தாய், அதை செய்யாமத்தாலே இருந்தாய். இப்ப நீ விட்டு ஒதுங்கிட்டா உன்னை விட்டு போக போகுது. இப்பதான் யோசிச்சாரு. சிலாக்க சும்மா பொய்க்கு சொல்லிக்கொள்ள பழக்கமே உடனே உடையலாது. இந்த சிகரெட்டை பத்தி ஒரு பயான் செஞ்சு முழுக்க சிகரெட்டை பத்தி செஞ்சுட்டு நான் பயான்ல சொன்னேன், அது எனக்கு தேவையில்லாத வேலை. இப்படி பழகினத்தை யாருக்கும் உடனே உடையலாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாவது 10 சிகரெட்டா ஒரு 9 ஆக்குங்க, 2வது நாளைக்கு ஒரு 8 ஆக்குங்க, அப்படி சொல்லி ஒரு சும்மா ஒரு பாவத்தை விடுறது ஒரு முறை ஒன்று சொல்லணுமே. உத்தரவன் சொன்னார், 25 வருஷமா குடிக்கிற, ஒரு நாளைக்கு 17 சிகரெட் குடிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா விடுறதெல்லாம் இல்ல, அல்லா மீது சத்தியமா கைய குடிச்சு சொல்றாரு, இந்த நிமிடத்திலேயே நீ குடிக்க மாட்டேன். சுபஹானல். அதுக்கு பின்னால 2 வருஷத்துக்கு பின்னால ஆளை கண்டு கேட்டேன்னா அதற்கு வாயில வைக்கல. தான் நினைச்சா முடியும். தான் மனசு முன்னுக்கு வந்து தைரியத்தோட ஒரு திடமாத்திரமாக ஒரு உருவி எடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் விடுவது 2வது வரும். இது இவரே நினைச்சு கொள்வது, இனி எப்படி விடுறது? இதே நிலைமையில மௌத்து வந்தா மாற்றிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த பாவங்களோடு தௌபாவுக்கு முன்னால மௌத்து வந்தா மாற்றிடுவார். பாருங்க, 7 கூட்டத்தினர்கள் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில நிழல் பெறக்கூடிய கூட்டத்துல ஒரு முக்கியமான கூட்டத்தை பட்டியல் போட்டாங்க பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ் அவ் ஃபீ தாஅத்தில்லாஹ். பல ரிவாயத்துகள். அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல தன்னுடைய வாலிபத்தை கழிச்ச ஒரு வாலிபர். பெரிய பாக்கியம். குறுகிய கால வாழ்க்கை. சில வாலிபர்கள்ட்ட முடிய பார்த்தா அன்றைக்கு ஒரு பள்ளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், சுத்தம் முடிவார்கள். ஏன்னா வாகனத்துக்கு முன்னுக்கு வந்து நான் வாகனத்திற்கு வரக்குள்ள இவரு இந்த கண்ணாடியில நின்று கொண்டு இப்படி முடிவார்கள். நானும் நின்று பார்த்து உடனே என்ன செய்யறாரு பார்ப்போம். ஒரு 15 நிமிஷம் போல வாரிப்பார். இன்னொருத்தர் கொஞ்சம் இதை பிடிக்கிற பாத்துக்கோங்க, 2 பேரும் பார்த்து 15 நிமிஷம் போல வாரிட்டாரு. வாரின மாதிரி போ, அதுக்கு பின்னால தலையை சீக்கிட்டு போறேன். தம்பியா பத்தி வாராமலே போயிடுச்சு. 15 நிமிஷமா வாரிட்டு வாரினத்தை 2 நிமிஷத்துல அப்படி இதாக்கிட்டு போ. சுபஹானம். சிறாக்கள் இப்ப தலையில காணும் வெட்டிக்கிறேன். அசிங்கமான சிந்தனை எல்லாம் தண்ணியோட போறதுக்கோ தெரியாது. இந்த 2 சைடு இப்படி ஒரு கான் மாலை. சிலாக்கள் அதை பண்ணிக்கிற கூட்டு, அதுக்கு அடிச்சுக்கிற கலரும் அந்த டையையும் பார்த்தா நல்லா பாதுகாக்கணும். அந்த படிச்சு கொடுப்பாங்க ஆரம்ப காலத்துல விஞ்ஞான பாடத்துல, மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தார். இஸ்லாம் பாடத்துக்கு வந்தோன்ன அல்லாஹ் மனிதனை மண்ணால படைச்சார். இது ஒரு மாணவனை கன்ஃபியூஸ். அல்லாஹ் மனிதனை அல்லாஹ் பாதுகாக்கணும், மண்ணால படைக்கிறத விட இந்த குரங்கிலிருந்து வந்த மாதிரிதான் அதுதான் கொஞ்சம் ரொம்ப பொருத்தம் மாதிரி. என்ற தலையும் அப்படி, முடியும் அப்படி. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, என்ன சொல்ல வாரேண்டா, இது எங்கேயாவது ஒரு நடிகனை பார்த்திருப்பான், அல்லது ஒரு பிளேயரை பார்த்திருப்பான், அல்லது ஒரு மது போதைக்கு பொப்மாடி அவன் போட்டோவை போட்டு ஆட்டால வச்சுக்கணும். ஆண்டவன் பாதுகாக்கணும் கண்ணியமான சகோதரர்கள். ஆனா
அந்த ஆட்டாவை கொண்டு வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ற நேரம் மட்டும் பள்ளி ஹஜ்ரத் வந்து துவா ஓடும். அந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு துவா. 24 மணித்தியாலும் அந்த போட்டோவும் அந்த அசிங்கங்களும். தலையில வார முடி, இத நியமத்தை பத்தி நாங்க சரியா விளங்கல. ஒரு வாலிபர் என்னோட வந்தாரு ஒரு நோம்புல, ஒரு 5:35 போல கட்டார்ல தொழில் செஞ்சுட்டு வந்து கடை ஒன்று போட்டு மாஷா நல்ல வாலி, ஒரு நேரம் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டார். போனா இவரு கொஞ்சம் தட்டபுழு, 28 வயசு. சரியான கவலையே, கண்ணாடியை பாக்குற நேரம் எல்லாம் சரி கவலை. அப்ப ஒரு என்னமோ ஒயில் ஒண்ணு பேர் ஞாபகம் இல்ல. இது இளம் வயசினர்களுக்கு தட்ட விழுந்தாலும் இந்த இது வந்து சேப்பாயிரம் வாரண்டி பண்ணி தாரா 2000 ரூபாய். இப்பதான் போத்தல் ஒன்று வாங்கிக்கிறாரு, துவா செய்யுங்க ராவகி பிஸ்மில்லான்னு பூசி பார்த்து நல்லா எங்கெங்க சிப்பா வச்சுக்கிறானோ தெரியாதுன்னு சொல்லி ரமலானுடைய ஒரு காலத்துல என்னோட அப்படி பேசிக்கொண்டு இருந்துட்டு இப்ப போனா தான் நோம்பு துறக்க போகணும். அந்த பள்ளி கண்டியிலிருந்து அவர் வீட்டுக்கு 19 கிலோமீட்டர், ஒரு 30-40 நிமிஷம் பைக்ல போகணும். போயிட்டு வாரேன்னு சொல்லி போனார். நானும் வந்தேன். எல்லாம் முடிஞ்சு நோம்ப திறந்து மகிரிப தொழுதுட்டு அப்படியே வெளியே வாரோம். வடமையா ஜமாத்துக்கு வார ஒரு வாலிபர் லேட் ஆகி வாரார். என்னப்பா லேட்? அதுல சரியான பிளாக் ஒன்று ஆக்சிடென்ட் உண்டா இன்னைக்கு பேசிட்டு இவர் போனாரு. யார் ஆக்சிடென்ட்? ஒரு பைக் ஒன்று தான், ஒரு ஊரு பேரு தான் ஐடென்டிட்டியில போட்டு இருந்துச்சு, எல்லாம் பார்த்தோம். அப்ப யாரும் எவரோ தெரியாதுன்னு சும்மா கோல் வருது ராவா போக்குள்ள இன்னாரும் மவுத். என்னோட 10 நிமிஷத்துக்கு முந்தி பேசிட்டு போனாரு. பேசிட்டு போய் 2 கிலோமீட்டர் போகல, அவர் அப்படியே மலைக்கு வழுக்குண்டு இங்கால சைட்ல விழுந்தா அடுத்த சைட்ல வர பஸ்ஸுடைய டயர் அப்படி தலையில ஏறிடுச்சு. சரியா அந்த முடி இல்லாத பகுதிக்குதே சத்தியமான உண்மை இது. அந்த பகுதி அப்படியே நசுங்கி போயிடுச்சு, மூளை எல்லாம் வெளியே. இவர் அந்த தலையில முடி முளைக்காலத்தை பத்தி அலட்டிக் கொள்றாரு, யோசிக்கிறாரு. ஆனா இன்னும் 10 நிமிஷத்துல மவுத்தாக போறேன்றத மறந்துட்டாரு. அது தெரியாது, அல்ல அப்படித்தான் வச்சுக்கிறார். அந்த வாலிபருடைய கபர் அல்லா வெளிச்சமாக்கணும். கல்யாணம் முடிச்ச புதுசி, மனைவிக்கு 6 மாச கற்பிணி. கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. நோன்பு துறக்க சோட்டீஸ் வாங்கிட்டு நோன்பு துறக்க போயிட்டு கொண்டிருக்கிறாரு. இது புடியமா நினைக்கிறது, இப்ப எங்க நான் மவுத்தாக போறேன், இப்ப எங்க நான் மவுத்தாக போறேன். எங்க ஊர்ல உங்க ஊர்ல நடந்த என்னுடைய ஒரு நண்பர் அப்தா சாஜியார் என்று சொல்லி அந்த குருநாகரை வாலிபர் மவுத்தா போட அன்றைக்கு ஜும்மா என்ற குருநாகரே, ஜும்மா என்ற குருநாகரே. அவர் என்னோட கூட்டாளி ஆஜினா வார என்னன்னு அல்லா அது கொஞ்சம் நேரத்தோட தெரியாதே. நாங்க எல்லாம் இப்ப வெள்ளிக்கிழமை போ ரெடி ஆயிட்டோம் இல்ல, மாஷா போயிட்டு வாங்க. அதுக்கு பின்னால பேசவும் இல்ல, பிடிக்கவும் இல்ல, ஒன்றும் இல்ல. அப்படியே வந்துட்டேன். அதுக்கு பின்னாலதான் கோல் வருது, மகனுக்கு சரியான தலைவலி ஒன்று வந்துச்சு, மருந்து எடுக்க போனோம். உடனே அட்மிட் பண்ண சொல்லி ஆபரேஷன் பண்ணி அவர் இளம் வயசுல இந்த பாவம் எல்லாம் பார்க்காம நல்ல பக்குவமான ஒரு புள்ள, நல்லா தெரியும். மௌத்தா போனாரா இல்ல? ஹயாத்து மௌத்துக்கு வயசு கிடையாது. சின்னொரு தலைவலிய தலை போற வழியா மாறிடும், சின்னொரு தடுமலே பயங்கரமான வியாதிகளா மாறிடும். இன்னைக்கு நோய்களுக்கு வயசு இல்ல, வித்தியாசம் இல்ல. ஆனால் அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்தை இப்படி போட்டு குழப்பி சைத்தானை பார்த்து சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வை கோபமூற்ற வேலை செஞ்சோம். அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரர்களே, வாலிபர்களே, இது நபியுடைய வழி ஒன்றி. அது அழகான மார்க்கம், அற்புதமான அமைப்பு. யகூதிகள் நசராணிகள் இந்த பாவம் செய்யக்கூடிய அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒருவன் யார் அதிகமா நேசிக்கிறானோ அவனோடுதான் கியாமத்தில் எழுப்பப்படுவார். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் யாருக்கு ஒப்பாகிறாரோ அவரோடு தான் கியாமத்தில் இருப்பார். இதனால ஆரம்பத்துல சொன்னேன், இந்த கெட்ட சகவாசம் ஒரு மனுஷனுக்கு கெட்ட மௌத்தை தான் தந்து. அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால எங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய நியமத்துகள், ஆரோக்கியமான இந்த உடம்புடைய நியமத், இதெல்லாம் நாங்க பயன்படுத்தி அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழிகள்ல எங்கட ஈமான, எங்கட அமல்களை, எங்கட மார்க்கத்தை, எங்கட பாவங்களை விட்டு எங்கட அங்க அவயங்களை, உறுப்புகளை நாங்க பாதுகாக்கிறது, இது ஆக முக்கியமான ஒரு பகுதி. இறுதியாக கொண்ட மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போல ஒரு பயங்கரமான இந்த உம்மத்திற்கு வந்திருக்கிற ஃபித்னால ஒன்றுதான் இந்த ஹேண்ட்போன். நான் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம், திடீரென்று ஒரு வெள்ளக்காரி வந்தாண்டு வச்சுக்கோங்க, அவக்கென்றே உரித்தான அந்த உறுப்புல வந்தா எல்லாம் கட்டப்பட்டம் எழுப்புறதும் பாய்றதும், யார் விட்ட எங்க பார்த்து கொண்டிருந்தீங்க, வெளியேடுங்க முடுங்க ஹோ பாண்டு கத்துவாங்க. ஆனா இவர் வந்து சுஜூது செய்வார். இவருடைய ஹேண்ட்போனுக்குள்ள கிளிப்ப பார்த்தா மனுஷனுக்கு சக்தி வரும். அதோட சுஜூது, அதோட இருக்கும். எந்த வீட்டுக்குள்ள உருவப்படம் நீக்குதோ அந்த வீட்டுக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குமார் வரமாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொக்கட்டுக்குள்ள உருவப்படத்தை வச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால சுஜூது செய்ய.
கொஞ்சம் யோசனை செஞ்சுவாங்க. எவ்வளவு அருவருப்பான ஒரு பயங்கரமான பாவத்தில் இன்றைக்கு வாலிபர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் இந்த போனோடையும் என்னென்ன அமுக்குறாங்க அவனுக்கே தெரியாது. ஒரு காலம் போன் வந்துச்சு, எல்லாரும் வெளியே போன் ரிங்காயினா இந்த போன் ரிங்காவது எல்லாம் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்குள்ள ஓடினாங்க. இந்த வீட்டுக்குள்ள ரிங்காயினா எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாங்க. என்ன பேசுறாரு, யாரோட பேசுறாரு, ஏன் ஓடுறாரு, ஒன்றுமே விளப்பம் இல்லை. இதால பயங்கரமான முசீபத்துகள், விளைவுகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுக வருகிறோம், ஓத வருகிறோம், இந்த ஜும்மாவுடைய நாள் பயான் நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஹேண்ட் போன்ல அப்படியே அதை ஆப்ரேட் பண்ணி கொண்டு அதை அமைத்து கொண்டு பிரஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒத்துப்பா நடக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தகல்லம யௌமல் ஜும்அத்தி வல் இமாம் யக்துப் கமஸலில் ஹிமார். குத்துபா நடந்து கொண்டிருக்கிறது, இமாம் பயான் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. வாலிபர்கள் அங்கிங்க வீணான பராக்குகள்ல கலைத்துக் கொண்டும் விளையாடி கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருக்கிறது. இவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் கழுதையை போல, இன்னொரு கழுதை. வமன் கால லஹு அன்சித் ஃபலா ஜும்அத லஹு. அப்படியான கலைத்துக் கொண்டிருக்கின்ற கேலி கூத்துகள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவனை பார்த்து பக்கத்தில் உள்ளவர் சும்மா இது என்று சொன்னா இவருக்கும் சும்மா. ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறவங்க எழுதுறாங்க, கதைப்பவனை பார்த்து வாய பொத்துன்னு சொல்றது தீமையை தடுக்கிறது, நன்மையேவி தீமையை தடுக்கிறது. ஒரு ஜும்மா நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இமாமுடைய பயான் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் கதைப்பவனை பார்த்து தீமையை கொண்டு தீமையை விட்டும் அவனை தடுப்பதன் மூலமே இவனுக்கு ஜும்மா பாழாகிவிட்டால் அந்த பேசுற வேண்ட நிலை என்ன? நிறைய வாலிபர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னும் ஒரு சோதனை தான். நல்ல நேரம் ஞாபகம் வந்துச்சு, வெளியே நின்று கொண்டும் அங்கே இங்கே மரத்தை அடிச்சு பயான் நடக்குது. கணக்கே ஒவ்வொரு கிழமையும் கழுதையில பட்டத்தோடே போறார். ஜும்மா நாள் வந்தா ஹதீஸ்ல அந்த காலத்துல சொல்லுவாங்க, முதலாவது நேரத்துல வாரவர் ஒட்டகத்தை குர்பான் கொடுத்தாரு, இரண்டாவது வாரவர் ஒரு மாட்டை குர்பான் கொடுத்தவர் மாதிரி, மூணாவது வாரவரு ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்த மாதிரி, நாலாவது நேரத்துல வாரவரு ஒரு கோழியை கொடுத்த சதக்கா செய்த சவாபு, அஞ்சாவது வாரவரு ஒரு முட்டைய சதக்கா செஞ்ச சவாபு. ஜும்மா நாள பட்டோடைய விரிக்கிற நேரம் சில பேருக்கு ஒட்டகமே எழுதப்பட்டி. அவருக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து நேர காலத்தோட வந்துருவார். அவ்வளவு வக்துல ஜும்மாக்கு வாரது, கரு போகிறது, தஸ்பீஹ் தொழுகிறது, துஆ செய்யறது, ஸலவாத் ஓதுறது, இஸ்திக்பார் செய்யறது, அது அவருடைய பழக்கம். ஜும்மா நாள் எந்த பயணமும் வச்சு கொள்ள மாட்டாங்க. இன்னும் சில வயசாளிகள் இருக்கிறாங்க, அவங்களால ஊரு செழிப்பாகுது, வந்துருவாங்க. இவரு பெரட்ட 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 இவ்வளவு குர்பான். ஒட்டகத்து ஒரு கிழமைக்கு ஒரு நாளை குர்பான் கொடுக்கிறது எவ்வளவு தெரியுமா? 6000 ரியால், கிட்டத்தட்ட 1,80,000 வரும். இது கிழமை கிழமை கொடுக்க எந்த வேலையாயிரு. ஆனா அந்த நன்மை எழுதப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். சில பேருக்கு நீ கடைசி முட்டை முட்டை முட்டை, அதுவும் பெரிய ஒரு விஷயம் தான். 5வது இடம் முட்டை. சில பேருக்கு கழுத 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 எழுதப்பட்டிருக்கு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் ஜும்மாக்கு வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், பள்ளி வாசலுக்குள்ள வாரது நஞ்சுமா. 5 நேரத்துக்கு வாரல, ஜும்மாக்கு மட்டும்தான் வாருது. வந்தாலும் இந்த மாதிரியான இதுல போட்டு பட்டோலையில கழுத என்ற பெயரோட போறேன். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, வாலிபர்கள் இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும். எங்கட ஊரை நாங்க தான் முன்னுதாரணமாய் எதிர்கால பரம்பரைக்கு ஒரு உதாரண புருஷர்களாக நாங்க இருக்கணும். அப்படி யாராவது வெளியே கலைச்சு கொண்டிருந்தாலும் செய்ய வழியில்லை. ஊரில் நம்பிக்கையான திடகாத்திரமான வாலிபர்கள் அவர்களை கண்ட்ரோல் படுத்த, உள்ளுக்கு போங்க, எல்லாம் உள்ளுக்கு போங்க. அந்த பயம், அந்த அச்சம், அந்த கண்ட்ரோல், அந்த கட்டுப்பாடு, அதை கொண்டு வரக்கூடிய சக்தி வாலிபர்களுக்கு தாய். இவங்களே வழிதவறி போனாங்கன்னு சொன்னா எங்களை எதிர்கால பரம்பரை எந்த நிலைமையில பேசி நிற்கும் சொல்லல. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, பெரியவர்களே, எனவே எங்களை கொஞ்ச கால வாழ்க்கை எஞ்சி இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் இந்த பெரும் பாவங்கள் எல்லாம் முற்று போட்டு ரமலான் எங்களை நோக்கி வேகமா வந்து கொண்டிருக்கிறது. தௌபாவுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும். யாரும் வந்து உட்கார்ந்து தௌபா செய்யறதில்லை. அல்லாவுக்கும் இது தெரியும். ஆனால் இடக்கிற ஜும்மா நாள், இடக்கிற ரமலான், அரபா, ஆஷூரா, இது போன்ற முக்கியமான தினங்களை வச்சு தௌபாவை பத்தி உள்ள ஆசை ஆர்வங்களை எல்லாம் அந்த காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊட்டி தௌபாவுக்கான வாசல்களை திறந்து எங்களை அழைச்சி கொண்டிருக்கிறான். எனவே அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி செய்த பாவங்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு அழகான, ஒரு புதுமையான, ஒரு அற்புதமான, ஒரு புண்ணியமான வாழ்க்கையை ஆரம்பிக்க நம் எல்லோருக்கும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.